எம்ஹெச்சி ப்ராக்டிக்கல் எக்ஸாம் எப்படி அப்ரோச் பண்ண நிறைய பேர் நிறைய டவுட் கேட்குறீங்க. ஆல்ரெடி நம்ம எம்ஹெச்சி எக்ஸாம் பற்றி கீழே இப்போ டிஸ்கிரிப்ஷனில் அதற்கான போஸ்ட் பண்ண எல்லா வீடியோ நான் கொடுக்குறேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து அது செலெக்ஷன் லிஸ்ட் வந்தோடனே நம்ம ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இன்னும் செலெக்ஷன் லிஸ்ட் அவங்க சைட்லேருந்து அப்டேட் பண்ணல. இந்த வீக்கில் வர மேக்ஸிமம் சான்ஸ் இருக்குது, இந்த வீக் அல்லது நெக்ஸ்ட் வீக். ஏன்னா ரொம்ப டிலே ஆகிட்டே இருக்குது. அவங்க எல்லா எக்ஸாமுக்கான ரிசல்ட் கொடுத்துட்டு தான் வராங்க. இந்த டைம் ஓஏ மட்டும் ரொம்ப டிலே பண்ணிட்டாங்க. இந்த வீக்கில் கம்பல்சரி கொடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலாங்க. கொடுத்துட்டாங்கன்னா நெக்ஸ்ட் நம்ம ப்ராக்டிக்கல் ரவுண்டுக்கு எப்படியெல்லாம் அப்ரோச் பண்ணுறது அதுக்கான டீட்டெயில்ஸ் ஐடியா நிறையா ஃபாலோ பண்ணுவோம். நீங்கள் அதுக்கு வந்து ஈஸியாக தான் ப்ராக்டிக்கல் ரவுண்டு இருக்குது. நீங்கள் நினைக்கிற மாதிரி ரொம்ப கஷ்டமெல்லாம் இருக்காது. அதுக்கு ஈஸியாக எப்படி அப்ரோச் பண்ணுறது எல்லாமே A to Z நம்ம சைட்லேருந்து ப்ரொவைட் பண்ண போகிறோம். மறக்காமல் நம்ம குரூப்பில் ஜாயின் பண்ணாதீங்க. ஜாயின் பண்ணிக்க எம்ஹெச்சி குரூப்பு ப்ராக்டிக்கல் ரவுண்ட் குரூப் அதையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதில் ஜாயின் பண்ணி உங்களுக்கு என்ன ரிலேட்டட் டவுட் இருந்துச்சுன்னா குரூப் அட்மின் சைடுகிட்ட மெசேஜ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ப்ராசஸாக செலெக்ஷன் லிஸ்ட் வரட்டுங்க. ஏன்னா யார் யார் செலெக்ஷன் ஆனீங்கன்னு தெரிஞ்சுங்கன்னா நெக்ஸ்ட் டைம் நம்ம அடுத்த ப்ராக்டிக்கல் ரவுண்டுக்கு அப்ரோச் பண்ண ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அது குறிப்பிட்ட டைம்லேயே எப்படி ஈஸியாக அப்ரோச் பண்ண எல்லாமே A to Z எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி தருவோம். இதனால் வரைக்கும் என்னென்ன கேட்டிருக்கிறாங்கன்னு சொல்லி 1 by 1 நான் சொல்கிறேன். அதை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஒரு ட்ரெஸ் கொடுத்து அதில் பாக்கெட் வைக்க சொல்லலாம், இல்லாட்டி பட்டன் வைக்க சொல்லலாம், ஊக்கு வைக்க சொல்லாங்க. நெக்ஸ்ட்டு வந்துங்க ஒரு வெற்றிலை அல்லது தோரணம் கொடுத்து அதை வெற்றிலை மாலை அல்லது தோரணம் கட்ட சொல்லுவாங்க. சப்போஸ் அப்படி இல்லாட்டி ஒரு இமேஜ் கொடுத்து அந்த இமேஜில் என்னென்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்க அது மாதிரி கூட ஃபைன் பண்ண சொல்லாங்க. ப்ளஸ் இல்லாட்டி பணம் கொடுத்து என்கிட்ட தான் அந்த அன்னைக்கு நியூஸில் என்னென்ன அப்டேட் இருக்குது அது ரிலேட்டடாக அது மாதிரி கொஷின்லாம் நிறைய டைம் கேட்டுருக்குறாங்க. இதுதான் கேட்பாங்க நம்ம கண்டிப்பாக சொல்ல முடியாது. ஒவ்வொரு பொறுத்து ஒரு கொஷின் கேட்பாங்க. அதனால் அது எல்லாமே A to Z நம்ம செலெக்ஷன் லிஸ்ட் வந்தோடனே எப்படி அப்ரோச் பண்ணுறது உங்களுக்கு எல்லா ஃப்ரீ கைடன்ஸ் A to Z நம்ம சைட்லேருந்தே ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஏன்னா ஸ்டார்டிங்லேருந்து நம்ம எக்ஸாம்லேருந்து ப்ராப்பராக கொண்டு போயிருக்கிறோம். அதனால் எல்லாமே கொடுத்துருவோம். அதனால் எதையும் நினச்சி கவலைப்படாதீங்க. வெயிட் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் வெயிட் பண்ணுறேன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். எத்தனை பேர் இன்ட்ரெஸ்ட் ஆகிக்கிறீங்கன்னு சொல்லி எங்களுக்கு தெரியும். ஆனால் செலெக்ஷன் லிஸ்ட் வந்தோடனே நம்ம சைட்லேருந்து பர்ஃபெக்டாக வரும். நிறைய கேண்டிடேட் கேட்டுகிட்டே நீங்கள் எதுவுமே ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டுகிட்டே இருந்தோடனே இந்த வீடியோவில் எல்லாமே A to Z தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறோம். மறக்காமல் வீடியோ பாருங்கள். வீடியோ உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நம்ம செலெக்ஷன் லிஸ்ட் வரட்டுங்க. அதுக்கப்புறம் மீண்டும் சந்திப்போம். அது வரைக்கும் TNPSC Group 2A எப்படி படிக்கிறது அது ரிலேட்டடாக வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ணுறோம். மறக்காமல் அது உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா வீடியோ பாருங்கள். Thank you guys. Thank you for loving this.